இதுல முழு லாபத்தை அடைந்தது பாஜக. இவரா கொண்டு போய் இந்த முடியை நல்லா ஜெல்லாம் போட்டு இந்த குடுமி மாதிரி ரெடி பண்ணி அவரா கொண்டு போய் கொடுத்துட்டாரு. குடிச்சிங்க. எனக்கு பயமாக இருக்கிறது, விஜய் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறதுன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. மாநிலத்தில் ஒரு எஸ்ஐடி போட்டு அதை ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில விசாரணை நடக்கணுங்கிறத அவங்க கேட்டது. பிஜேபி தரப்புல என்ன கேட்டாங்கன்னா, இது வழக்கு சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவ்வளவு நேக்கா அவங்க பண்றப்ப இவங்க இருக்கிற பதட்டத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது. அல்லது விஜய் சிக்க வைக்க வேண்டும் என்று அவர் கட்சியிலே யாராவது நினைத்திருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தினந்தோறும் ஒரு கணக்கு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கணக்கு, தானா போய் பொறியில மாட்டின மாதிரி. மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர், ஜனநாயகன் படம் வரைக்கும் நடிகர் போய் மாட்டேங்குது. ஜனநாயகன் படம் தடை பண்ணினா திமுக காரணம். ஏதாவது ஒரு அடிப்படை லாஜிக் இருக்கா? திமுக காரணமாகும். அமித்ஷாவே மீட்டிங்ல செந்தில் பாலாஜி இதுக்கு காரணம்னு சொன்னாரு. இன்னும் செந்தில் பாலாஜி இந்த வழக்குல சேர்க்கலாங்கிறாப்புல சிடிஆர் நிர்மல்குமார். திருந்தவே இல்லையா? திரும்ப திமுக போட்டு நோட்டிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனை என்ன? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தோழர் அலிலும் புகாரி அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். வணக்கம் தோழர். சிபிஐ நெருங்கி இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை. சிபிஐ நெருங்குகிறது, அதை தாண்டி பிஜேபி கூட்டணிக்காக நெருங்குகிறது, அதை தாண்டி காங்கிரஸும் கூட்டணிக்காக நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்ற இந்த செய்தி எல்லாம் இப்ப சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. ஒரு ரேஸ் நடந்துட்டு இருக்கு, விஜய் யாரு முன்னாடி தொடருது அப்படின்னு. அது பாக்குறீங்களா நீங்க? பாக்குறேன். அந்த ரெண்டு தகவல் சரிதான். காங்கிரஸ் நெருங்கி கொண்டு இருக்கு, எதை வச்சு சொல்றீங்க? தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை என்பது, நம்ம ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கையில நம்ம தொகுதிகளை கேட்டு பெறணும்ன்ற எண்ணம் இருக்காதா? அதுக்கு விஜய் ஒரு சரியான நபராக இருப்பார் அப்படின்றதெல்லாம் பாலிடிக்ஸ். அதை செய்ய மாட்டோம். அது அந்த மாதிரி செய்ய அப்படின்னு ஒரு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்ட கட்சியை நீங்க எவ்வளவு கீழே இறக்கி சொல்லிட்டு இல்ல. திருச்சி வேலுசாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்னைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, பேசுறாங்களே. அதுவும் பேசு பொருள் ஆகுது. அவரை பற்றி, அவருடைய கருத்தை பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. ஏன்னா தேசிய தலைமை சொன்னதற்கு பிறகும் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அதுல நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். தேசிய என்ன நோக்கம் இருக்கும் சார்? நான் புரிதலுக்காக கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் திமுகவோடு இருக்கிற காங்கிரஸ் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திட்டே இருக்கும். நம்ம கடந்த காலம் கூட பேசியிருக்கோம். ஆனா இன்னொரு தரப்புல இல்ல, இன்னொரு கதவு அவங்க தட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன? அதை சொல்லுங்க. இல்ல பலரும் சொல்ற கணக்கே சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல ஒரு கணக்கே போடுறாங்க. சொல்லக்கூடியவர்களின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடாது என்று இப்போதும் தேசிய தலைமை சொல்லியிருக்கு. இல்ல, மற்றவர்கள் நான் கட்சி பார்ட்டிக்குள்ள நான் சொல்லல. சரி சரி. பல பேர் அரசியல் வியூக அமைப்பாளர்கள்ன்றாங்க, மூத்த பத்திரிகையாளர்ன்றாங்க. இதுதாப்பா நடந்துட்டு இருக்கு, தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற அந்த நோக்கம் என்னன்ற அதுக்கு எப்படி நான் கமெண்ட் பண்ண முடியும்? நானு என் கட்சிக்குள் பேசக்கூடிய நபர்களுக்கே பதில் தருவதற்கு நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அதுவும் கூட இந்த கூட்டணியில ஒரு பாதிப்பையோ, இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பையோ உருவாக்கிவிடும். அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு போய் அது இந்த கூட்டணியில் எந்த விதத்திலும் பாதிப்பையோ சிக்கலையோ உருவாக்கிவிடக் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னும் போது இந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத மூத்த பத்திரிகையாளர்கள் என்னத்தை கணக்கு பண்ணி சொன்னாலும் அதையே நாம் ஏற்கணும். இல்ல, பால் யார் கைக்கு போயிடக்கூடாது இல்லையா? தப்பு போயிடு, பால் விழுந்துடுச்சு, போவாதுங்க, கேட்ச் பண்ணி ஆகணும், அடிச்சாலும் போவாது. நான் சொல்லிட்டேன் திரும்ப இந்த இந்தியாவிலேயே தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த முதன்மை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அது ரொம்ப பழைய கணக்குன்னு அவங்க தான் சொல்றாங்க சமூக ஊடகங்கள்ல. பழைய கணக்கு சார். 2026 பத்தி பேச சொல்லுங்க. எவ்வளவு பழைய கணக்கு? இதே மூத்த பத்திரிகையாளர் தான் பேசுறாங்க. எனக்கு எதுக்கு அந்த மூத்த பத்திரிகையாளருடைய பழைய கணக்கு பிடிச்சி தொங்காதீங்கன்றாங்க. பழைய கணக்கு சார், இப்ப பேசுங்க 2026. அப்படின்னா எத்தனை வருஷமா ஆயிப்போச்சு இந்த கூட்டணி? அப்ப அது திரும்ப பழைய கணக்குன்னு சொல்லிடுவீங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி டெய்லி காலைல முழிச்சு ஒரு புதிய கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்டேட் ஆகுறாங்க. ஆமா, அதை எதிர்ப்பதற்கு நாம் இந்த பழைய கணக்கிலே தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது பழைய கணக்காகவே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தினந்தோறும் ஒரு கணக்கு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கணக்கு, தானா போய் பொறியில மாட்டின மாதிரி. இந்த மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், ஜனநாயகன் படம் வரைக்கும் நடிகர் போய் மாட்டு உண்மையிலேயே வருத்தப்படுறீங்க. ஒழுங்கா ஸ்டேட் விசாரிச்சிருந்தா அவர் எஃப்ஐஆர்லேயே கிடையாது. ஆமா, ஸ்டேட் கேஸ்ல ஒரு எஃப்ஐஆர்லேயே இல்லை. ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறேன் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்தவர் என் முழு மதிப்பையும் பெற்றிருக்கிறார். கொள்கை எதிரி என்று சொன்னவர். அதை விட நம்மளுக்கு வேற என்ன வார்த்தை வேணும் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு? மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார். அதை விட என்ன சந்தோஷம் வேணும் நம்மளுடைய மனசை திருப்திப்படுத்துறதுக்கு? ஆனா அதுக்கப்புறம் அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னார். அடுத்த கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அரசியல் எதிரினார். சரி, அதுக்குதான் நான் கேட்டேன். அது கூட என்ன நிறைய பேர் விமர்சிச்சாங்க. என்ன உங்களை தூய சக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா,
அப்ப நான் ஒருவரை பார்த்து நான் தீய சக்தின்னு சொல்றது வந்து அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் படி சொல்லிடலாம். என் கணக்குல உங்களை நான் தீயவர் அப்படின்னு சொல்றதுக்கு எதெல்லாம் என் பார்வையில் உங்களிடத்திலே தீமை என்று பார்க்கிறேனோ அதை வச்சு கூட நான் சொல்லிட்டு போயிடலாம். அந்த வகையில் திமுகவினுடைய ஏதோ பல செயல்களை அவர் தீயவை என்று நினைத்திருக்கிறார். அதனால் திமுக அவர் தீய சக்தி என்று சொல்லிவிட்டார். வாதத்துக்கு ஏற்ற உங்களை தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ள உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கும். புதுசா பிறந்த குழந்தை அது எப்படி இருக்குன்னா, பச்சை புள்ள தன்னை பார்த்து நான் தூய்மையானவன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எப்போ தன்னை தூய்மையானவன்னு சொல்லிக்கலாம்? வளர்ந்து மீசை முளைத்து, அதான் அத்தைக்கு மீசை முளைக்கணுங்கிறான். மீசை முளைச்சி படிச்சு பட்டம் பெற்று பணிகளுக்கு சென்று நெருக்கடிகளை சந்தித்து வரவு செலவு கரெக்டா பார்த்து எதிரிகளை சந்திச்சு நெருக்கடிகளை பார்த்து நல்ல எண்ணத்தோட போறவங்களை அமுக்குவான். அதெல்லாம் சந்திச்சு அந்த களத்தில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். படிப்பு தான் வந்திருக்காரு. நம்முடைய முதல்வரை போல ஒரு தூர பார்வையோடு சிந்தித்த ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. எல்லாரும் சொன்னாங்க, நான் முதற்கொண்டு பேசினேன், விஜயன் மீது ஏன் வழக்கில்லை அப்படின்னு கேட்டேன். இது தப்பு இல்லையா? ஆனா நான் கேட்டது வந்து நெக்லிஜென்ஸுக்கு தான் கேட்டேன். அவர் கொலை செய்து விட்டாரு நான் சொல்ல மாட்டேன். மாட்டி விடணும்ன்ற நோக்கம் இல்லை. அவர் அந்த நெக்லிஜென்ஸ் இருக்கு, அதை பொறுப்பெடுக்காம இருக்காரு. சரி, அவர் சாவட்டம் 40 பேர் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. யாருக்கும் அது குடும்பம் இருக்காது. அதை முதல்வர் சொன்னாரு, எந்த தலைவரும் தம் மக்கள் சாவணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த நெக்லிஜென்ஸுக்கு யாரை குற்றம் பிடிக்கிறது? நீங்க தானப்பா கூட்டம் நடத்துனீங்க. குறைந்தபட்சம் பொறுப்பு இருக்கணும் இல்லையா? இல்லையா? எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் லெட்டர் கேட்கறாங்க? நீங்க எதுக்கு பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க? அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பொறுப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்புக்கானவரை மட்டும் கைது செஞ்சது தமிழக அரசு. யார் அட்வைஸ் கேட்கறாருன்னு இது தெரியல எனக்கு. அப்பவே நான் நினைச்சேன், என்னடா இருக்கு பாவம், இவரை யாரா கைட் பண்றா இவருன்னு நான் அப்பவே யோசிச்சேன். யாருடைய தூண்டுதல்ல, யாருடைய வழிகாட்டுதல்ல இவர் இதெல்லாம் செய்யறாருன்னு தெரியல. சம்மந்தமே இல்லாம இந்த வழக்கை உண்டு. எவ்வளவு நேக்க நீங்க இந்த இந்த மோட சாப்பிடாண்டிய கவனிங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று தாவேக கேட்கவே இல்லை. கேட்கல. ஆமா, போகல. இது கேட்டது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் தான் இதை கேட்கிறாரு. அதுல 2 போலி, 3ல 2 போலி. அது அவங்க வெளியே கொண்டு வந்து 2 பேர். அது விட்டுருங்க. இது முயற்சி எடுக்கிறது யார் அப்படின்னா குறைந்தபட்சம் இதுல தார்மீக உரிமை இவர்களுக்கு இருந்தது. வழக்கே எங்களுது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் இவர்கள் சொல்லி இருக்கலாமா என்றால் உறுதியாக தன்னுடைய ஆட்சேபம் சொல்லலாமா? சொல்லலையே. சொன்னா என்ன ஆகும்? என்னடா வழக்குல சம்பந்தப்பட்டவங்க நாங்க கேட்கறது ஸ்பெஷல் டீம் போட்டு எஸ்ஐடி போட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு எஸ்ஐடி போட்டு அதை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில விசாரணை நடக்கணுங்கிறது அவங்க கேட்டது. சரி, தீர்ப்பு பிஜேபி தரப்புல என்ன கேட்டாங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்கறாங்க. பால மேல தள்ளி விடணும், தூக்கி அடிச்சிடணும். அவ்வளவு நேக்கா அவங்க பண்றப்ப இவங்க இருக்கிற பதட்டத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது. அல்லது விஜய் சிக்க வைக்க வேண்டும் என்று அவர் கட்சியில யாராவது நினைத்திருக்க வேண்டும். இல்ல அந்த செய்தி வந்த அன்னைக்கு நீதி வென்றதுன்றாரு. பாருங்க, அடுத்து வர்ற அதை சொல்ல வர்றேன். அப்ப இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு விசாரிக்கணும்னு பாஜக தரப்புல இருந்து 4-3 பேர் செட் பண்ணிக்கிட்டு போய் கேட்கறாங்க. அதுல அந்த போலியான ஆள் சேர்த்தது அவங்க அப்படி நான் கேட்கவே இல்லை, நான் பெட்டிஷனரே கிடையாது, அவங்க பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த வழக்கு பிஜேபி சிபிஐக்கு தள்ளணுங்குது. இவங்க கேட்டது விசாரிக்கட்டும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும், அதுக்கு வந்து இட் சுட் பி பிரிசைடட் பை எ ரிட்டையர்ட் ஜட்ஜ்னு இவங்க கேட்டாங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தீர்ப்பு வருது. சிபிஐ விசாரிக்கும், இட் வில் பி பிரிசைடட் பை எ ரிட்டையர்ட் ஜட்ஜ். நீங்க கேட்ட அதே ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் அவர் எந்த தீர்ப்பு கொடுத்தவரு அதெல்லாம். அப்ப அவர்கிட்ட வருது 2 கிளட்சை போட்டு பிடிச்சிக்கிறான் தான் சாதகத்துக்கு. ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி. ஆனா விஜய் கேட்டது இதுவே அல்ல. விஜய்க்கு அவங்க தரப்புல கேட்டது வந்து எஸ்ஐடி தான் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டாங்க அவங்க. எஸ்ஐடி should be presided by a retired judge. அது அவங்க கேட்டாங்க. ஆனா இங்க சம்பந்தமே இல்லாம சிபிஐக்கு கேட்டது பாஜக. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இதுல பாதிக்கப்பட்டது நாங்கன்றதுனாலதான் நாங்க வந்திருக்கிறோம். இதுல இவங்க எதுக்கு சிபிஐ கேட்கறாங்கன்னு அங்கேயே ஆட்சேபனை தெரிவிச்சு வச்சிருக்கணும். அதையும் தெரிவிக்கல. இல்ல என்ன ஆயிருக்கும் நான் கேட்கிறேன். தெரிவிச்சா இவங்க படிச்சிருந்தா கோர்ட்டு ஏத்துருக்கும். ஏன்னா ஏங்க வழக்கு எதுக்கு மேல வந்துச்சு? அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. மாநிலத்தில் விசாரிச்சா நீதி கிடைக்காதுன்னு இவங்க வந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு. என்னன்னா அஜித்குமார் விஷயத்துல வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு, சிபிஐக்கு போனாலும் செட்டிங் இருக்கிறவன் தான் போவான்னு அவர் பேசிட்டார். பிஜேபியோட செட்டிங் வச்சிருக்கிறவன் தான் சிபிஐ கேட்பான். ஒரு மாதம் கூட ஆகல பேசி. அதனால தான் அவர் அதை கேட்கலையே தவிர அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, வழக்கு சிபிஐக்கு போனால் ஒருவேளை தான் தப்பிச்சிடலான்னு யாராவது அவருக்கு மிஸ்கைட் பண்ணிருக்காங்களோ என்னமோ தெரியல. அவன் அப்படியே எப்படின்னா அந்த மீன் வலையில மாட்டுற வரைக்கும் பிஜேபி அப்படியே காத்திருந்தான். வா 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 அப்படின்னு பொறுமையா இருந்தான். அழகா இவங்களே வந்து அதை நீங்க கவனிக்கணும். அந்த இடத்துல அவன் கேட்கலனாலும் இவன் பக்கத்துல இருந்து இப்படி தள்ளி விட்டான் காய. இல்ல பிஜேபி இதுக்கு சிபிஐ கொடுங்க அப்படின்னு அவன். இவங்க அதை எதிர்க்கல. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கேட்டா தப்பாயிடும், அவன் தானே கேட்கறான், நம்ம கேட்டா நம்மளால விவாதங்கள் நடந்துச்சு. நான்
நியூஸ் 18ல ஒரு பேசணும். நாங்க கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. கேட்கலங்க, நீங்க எதிர்த்தீங்க. இப்போ அப்படிதான் சொல்றாங்க. இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் சிபிஐ எங்க நிலைப்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, இப்போ இல்ல, இப்ப அதான் சொல்றாங்க அவங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ங்க முதல்ல சிபிஐக்கு போச்சு இல்ல, அப்ப வந்து நாங்க கேட்கல, அப்ப சொல்லல. ஆனா நாங்க எங்க விஷயத்துக்கு எதுக்கு தலையிட்டாங்க, எதுக்கு சிபிஐ கேட்டாங்க, அப்ப கூட சொல்லல. கோர்ட்டு வெளியும் சொல்லல, கோர்ட்டுக்குள்ளேயும் சொல்லல. அப்ப இதுல முழு லாபத்தை அடைந்தது பாஜக. இவரா கொண்டு போய் இந்த முடிய நல்லா ஜெல்லாம் போட்டு இந்த குடுமி மாதிரி ரெடி பண்ணி அவரா கொண்டு போய் கொடுத்துட்டாரு, குடிச்சிக்கிங்க அப்படின்னு. அவர் இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு அவர் விசாரணைக்கு போறது. ஏன்னா அவரை கொலையாளி என்று நான் பார்க்கல, அவருடைய அஜாக்கிரதை அந்த நெக்லிஜென்ஸ் காரணங்கிறது நான் உறுதியா இருக்கிறேன். மக்கள் கூட பேர் கூடி நிற்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் முன்கூட்டி போயிடுவோம் ஏன் அவர் நினைக்கல, அல்லது அந்த அந்த கூட்டத்தில் ரொம்ப விஜய் அந்த அவங்க கட்சியோட அந்த இதை போட்டுக்கிட்டே ஒருத்தர் பேசினாப்ல, அந்த கொடி சிம்பிள் போட்டு லைட் போட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டா என்னங்க எவ்வளவு பேர் செத்துட்டோமேங்க அப்படின்னு சொன்னாரு. முன்கூட்டியே நம்ம போவோம், நம்ம பிரசன்ஸை காட்டுவோம்னு நினைச்சிருக்கலாம் அவர். ஆனா அதை வந்து ஏன் அதை அவர் செய்யல, இல்ல அவர் வேணும்னே ஒரு 40 பேர் சாகணும்னு விரும்பினார், அப்படி சொல்லல. அதை ஏன் செய்யல அப்படின்னா, நல்லா கூட்டத்தை டைட்டா காட்டுவோன்னு வந்தாரு, அதுல இறந்துட்டாங்க அப்படின் போது 42 உயிர்ங்கிறது ரொம்ப பெருசு. எனக்கு இப்ப பயமாக இருக்கிறது, விஜய் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறதுன்னு நினைக்கும் போது பயமா இருக்குது. ஏன்னா நீங்க இந்தியா முழுக்க உதாரணங்களை பாருங்க. நவாப் மாலிக் அப்படின்னு ஒருத்தர், சமீர் வான்கடே அப்படின்னு ஒரு ஆஃபீஸர். அந்த சமீர் வான்கடே வந்து யாருன்னா, இந்த அவங்க ஒரு சைக்கோ மாதிரி இருந்தாரு. இந்த செலிபிரிட்டிஸ் பசங்களெல்லாம் பிடிச்சி போதை வழக்கில் போட்டுட்டு இருந்தா பாருங்க, ஷாருக் கான், ரியா சக்கரவர்த்தியை, இவங்கெல்லாம் பிடிச்சி போட்டு இப்பவும் இருக்கிறாப்புல. அந்த ஆரியன் கான்லாம் வந்தா பிடிச்சி போட்டான். அப்புறம் பெரிய பிரச்சனைலாம் வந்தது, ஷாருக் கான் ஃபோன் பண்ணி 2 கோடி ரூபாய் கேட்டான் அப்படிலாம் வந்தது. அந்த நவாப் மாலிக்குக்கும் அந்த சமீர் வான்கடேக்கும் ட்விட்டர்ல வார் நடக்குது. ஒரு ஆஃபீஸரு, அவர் ஒரு மாநிலத்தினுடைய சிறுபான்மை துறை அமைச்சர், சிவசேனாவுடைய ஆட்சியில, உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்ல. அதுக்கப்புறம் தானே கலைஞ்சிருச்சு, சிண்டே வந்து உடைச்சிட்டாப்புல கட்சியை. அப்போ 2 பேருக்கும் வந்து வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கிறப்ப ட்விட்டர்ல போயிட்டே இருக்கு, ஒரு லெவலுக்கு மேல மீறுது. இவன் ஏதாவது பண்ணணுமே பிஜேபி வந்து, சமீர் வான்கடே வந்து இவங்க ப்ளூ ஆயிட்டு பிஜேபி ஆளவர். அப்போ என்ன பண்ணா, சமீர் வான்கடே ரொம்ப முறைக்கிறான். இவன் எந்த அளவுக்கு அவர் போயிட்டாருன்னா, இவன் எஸ்சி கோட்டால உள்ள வந்தவன், இவன் எஸ்சியே இல்லை, இவன் வான்கடேனா எப்படி சமீர் வான்கடே எப்படி எஸ்சியா இருப்பான்னு இவன் ஜாதகத்தை நோண்டி போட்டார் அவர் ட்விட்டர்ல. அந்த மாதிரி மோதல் போயிருச்சு. இவர் இருக்காருல்ல பாம்பே டான் தாவூத் இப்ராஹிம் ஃபேமிலியில வந்து ஒரு நிலத்தை இவர் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டு ஈடி பிடிச்சி உள்ள போட்டான். 1.5 வருஷம் ஜெயில இருந்தாப்புல உள்ள. யாரு? அமைச்சர், சிட்டிங் அமைச்சர். அந்த கேஸை படிச்சீங்கன்னா அவ்வளவு காமெடியா இருக்கும். இவருக்கு யாரோ கொடுத்தவங்களுடைய காசுல 30 லட்சம் எங்க இருந்தோ வந்ததுல, அதுல வந்து தாவூத் இப்ராஹிம் குடும்பத்துல இருந்து வந்ததுல ஒரு இடம் வாங்கினாருங்கிற மாதிரி போட்டு 1.5 வருஷம் ஒரு சிட்டிங் மாநில அமைச்சரை தூக்கி உள்ள வச்சான். சம்பந்தமே இல்லாத கேஸ் தூக்கி கிடைக்கவே கிடைக்காத ஆதாரங்களுக்கெல்லாம் தூக்கி உள்ள வச்சாங்களே, இவங்க விஜய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். என்னெல்லாம் பண்ணிடுவாங்க, என்னெல்லாம் பண்ண முடியும் அவங்களால? தேர்தல் நெருங்கி இருக்குங்க, அவங்க தேர்தலுக்காக எதை வேணாலும் செய்யற ஆளுங்க அவங்க. என்னெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், ஹரேன் பாண்டியாவை யார் என்ன பண்ணானே தெரியலையங்க குஜராத்தில். இப்போ வரைக்கும் சுப்பிரமணிய சாமி கதறாருங்க, மினிஸ்டருங்க. அந்த ஆளு காருக்குள்ள இருந்தவனை வந்து அவனுடைய விரை கோட்டையில் சுட்டாங்கன்னு கேஸு. காருக்குள்ள இருந்தவனை எப்படி விரை கோட்டையில் சுட முடியும்னு சுப்பிரமணிய சாமி இன்னைக்கும் கதறி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. மோடியுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் அவர் எப்படி செத்தாருன்னு தெரியலங்க. அரசியல், தேர்தல், அதிகாரத்தில் நிலைத்திருத்தல், இதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆட்களுங்க இவங்கெல்லாம். பாவம், இவர் ஏதோ ஒன்று வந்தாரு, பாஜகவை எதிர்க்கிறேன், நான் வந்து திமுகவுக்கு மாற்றா வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன், அதுக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க, அது உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள ஏங்க இப்படி சலம்புறீங்கன்னு கேட்டேன். சிக்கிட்டார், அவரா போய் சிக்கிறார். அதுதான் அதுல கொடூரம். அப்பரா போய் வந்து நான் வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாங்கிற மாதிரி. இது வேதனையா இருக்கு, ரொம்ப யோசிச்சு நேத்துல இருந்து ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் அந்த இது நான் வந்து ரொம்ப, இப்ப உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், அந்த 2 நாளா அவர் அந்த விசாரணை முடிச்சு வர்றப்பெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. அவருடைய மன உளைச்சல் ஒண்ணு, ஏன்னா அவர் வாண்டடா செய்யணும்னு செய்யாத விஷயம், ஆனா நடந்ததுக்கு பொறுப்பேற்று இருக்கணும், அது என் நிலைப்பாடு. ஆனா போறாரு வராரு, இப்ப இவரை வச்சு என்னென்னலாம் செய்யறதுக்கு காத்திருக்கான்னு தெரியலையே பாஜக. இவருக்கு என்ன இப்போ அடுத்து திடீர்னு இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ சேலம் பொதுக்கூட்டம் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது, அவருடைய பிரச்சார பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இது யாருடைய இன்ஸ்டிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியலையே, பிரச்சாரத்தை யாரை நோக்கி திரும்ப போறாரு தெரியல. நேற்று பார்த்தா அமித்ஷாவே வந்து மீட்டிங்ல செந்தில் பாலாஜி அதுக்கு காரணம்னு சொன்னாரு, இன்னும் ஏன் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சேர்க்கலங்கிறாப்புல சிடிஆர் நிர்மல்குமார் நேற்று பிரஸ் மீட்டு. நீங்க திருந்தவே இல்லையா, திரும்ப திமுக போட்டு நோட்டிட்டு இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை என்ன? சிபிஐ வழக்கு கேட்டது யாரு? நீங்க அமித்ஷாவே அப்படி சொன்னாரு, அப்ப நீங்க ஏன் வந்து செந்தில் பாலாஜி சேர்க்கல? உங்க தலைவரை தப்பா சேர்த்துட்டாங்கன்றதுதான் உனக்கு கஷ்டமா தெரியல. இன்னொருத்தர் ட்ரெயின்ல ஏறாம சொல்றது யாரு, பேட்டி கொடுக்கறது யாரு, எங்க இருந்து வந்தவர் அவரு? இது ஆர்எஸ்எஸ் கூடாரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி செல்லுடைய ஹெட்டா இருந்தவர். அதுக்கப்புறம் அதிமுக போயிட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்காரு.
அப்போ இவர் இந்த பேட்டி விடுறாரு, செந்தில் பாலாஜி ஏன் சேர்க்கல. இப்ப இவரு பிரச்சாரத்தை இப்ப ஆரம்பிக்கிறாரு, இங்க முடிச்சிட்டாரு, இப்ப முடிச்சு திரும்ப பிரச்சாரம் ஸ்டார்ட்ங்கிறாரு. சிபிஐ போய் முடிக்கிறாரு, முடிச்சு பிரச்சாரம் ஸ்டார்ட்ங்கிறாரு. இப்ப இந்த பிரச்சாரத்துல யாரை பேச போகிறார், என்ன பேச போகிறார், என்ன நடந்தது, என்ன ஏன்னா ஏற்கனவே சஸ்பெக்ட் லிஸ்ட் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் அதான் அவர் கடிச்சு பேசுறாரு. அப்போ ஒன்று சொன்னாரு, சில சேனல்கள் எங்களுக்கு தெரியும், அந்த பேர்லாம் எனக்கு தெரியும், தேவையில்லாம வந்து இப்படி ஒரு பொய்யான செய்தி வெளியிடுறீங்க. அப்போ அந்த பத்திரிகைகளை கேட்கறாரு, எந்த சேனல்? சன் டிவி, கலைஞர் டிவி. சார் சன் டிவி இப்படி ஒரு நியூஸே போடல சார் அப்படின்னு. அப்போ இவங்களுடைய அதான் சொல்றேன், ஜனநாயகம் பண்ண தடை பண்ணினா திமுக காரணம். ஏதாவது ஒரு அடிப்படை லாஜிக் இருக்கா? திமுக இது காரணமாவா இதுல? அப்ப இவை எல்லாமே விஜயை வைத்து என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்று நான் வேதனைப்படுகிறேன். இல்ல, விஜய் கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்னும் ஒரு ஆதரவு கொடுக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு தேர்தல் புறக்கணிப்புன்னு வேற ஒண்ணு அதை கூட செய்ய வைப்பாங்க. அதுவும் நடக்கும், கண்டிப்பா செய்ய வைப்பாங்க. பட் திடீர்னு நான் அதை தான் நேரத்துல இருந்து பயந்துட்டு இருந்தேன், ஒருவேளை அதை செஞ்சிருவாங்களோ, ஒண்ணு நீ எங்க கூட வா, இல்லைன்னா நியூட்ரல் ஆயிடுது அப்படின்னு கட்டாயப்படுத்தி இருப்பாங்களோன்னு நான் நேற்று நினைக்கும் போது திடீர்னு அவர் தேர்தலில் விட போறாருங்கிற மாதிரி செய்திகள் தான், புரளிகள் தான், எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. இது ஒரு பக்கம் வந்தவர், இது இப்படியும் செய்யலாமோ, நாங்க மோதிக்கிறோம், அப்பதான் நீ இதை தேவையில்லாம ஓட் ஸ்பிளிட் பண்ணாத, இவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னு தெரியல, இல்லைன்னா இப்படி இருக்குமோ, இல்ல நீ அதே வீரியத்தோடு இறங்கு, ஆனா உன் பிரச்சாரத்துல திமுக மீது கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐ நேர்மையா தான் நடந்துக்கிட்டாங்க, ஆனா இதுக்கு முழுசா காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு. இப்ப அவரை வதைக்கிறது, அவரை சித்திரவதை பண்றதுலாம் அவங்க தொடர்களுக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா? இதை எங்க போய் அறுவடை பண்ணுனா இதுக்கு எல்லாம் காரணம் திமுக தான். இந்த மாதிரி என்ன சிக்க வச்சது திமுக தான். ஆனா மீண்டும் தொடர், மீள முடியாத துயரத்தில் விஜய் மாட்டிக்கொண்டார். ஆனா மீட்பர் அமித்ஷா அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறது? அது அந்த வாஷிங் மிஷின் அதுதான் வச்சிருக்கிறாங்க. எத்தனை கொலைக்கரங்களோடு நீங்க வந்து குருதிக்கரங்களோடு நீங்க போனாலும் அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்றதுக்கு அமித்ஷா தயாரா இருக்காரு. அவர் தான் மீட்பர். எத்தனை ஊழல் வழக்குகளோட நீங்க கரைப்பட்ட காலரோட போனாலும் அதை வாஷ் பண்ணி தர வாஷிங் மிஷினும் அமித்ஷா தான் வச்சிருக்கிறாரு. சரி, எனவே ஒரு கால் விஜய் சொன்னது மாதிரி உறுதியான ஆளா இருந்தா பாடுற சிறைனா என்னன்னு பாக்குறேன், நான் அதான் எதிர்பார்க்கிறேன். சரி, பாப்போம். அவருடைய பிரச்சாரம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த பிரச்சாரத்துல இல்ல நான் சொல்ற 2 பேரும் ஒரே தட்டு தான். அவருடைய மிக்சிங் இருக்குல்ல, அந்த மிக்சிங்ல வந்து டிஎம்கேவை கம்மி பண்ணி பிஜேபியை தூக்குனாருன்னா நீ நிஜமான கில்லி. உண்மையான கில்லி, கரெக்டான வாதம் தான். நீ உண்மையான கில்லி. நீ வந்து டிஎம்கேவை குறைச்சி பிஜேபியை தூக்கி நிறுத்தி நீ தான் அநீதி பண்ணீங்க, சிபிஐ விஷயத்துல என்ன நீங்க அநியாயம் பண்ணீங்க, இது எல்லாமே தப்பு, ஜனநாயக தடுத்து நிறுத்தினது நீங்க தான், என்ன நிர்பந்திச்சிங்க, உங்களை விட மாட்டேன், அதுக்காக எனக்கு சிறை, இப்படி பேசினா உண்மையிலே செம்ம சென்சேஷனா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு நவாப் மாலிக், ஊருக்கு தெரியாத நவாப் மாலிக் கிடையாது, இந்தியா முழுக்க சென்சேஷனான ஒரு ஆளு. இப்போ இந்தியா டுடேல கூப்பிட்டு விஜய் பத்தி பேசுங்கன்னு கேட்கறாங்க என்கிட்ட. ஏன்னா இந்தியா முழுக்க செய்தி ஒத்துக்க தானே வேணும், உலக செய்தியா மாறிடும் அவர் பேச. அப்ப அவர் வந்து இல்ல என்ன இப்படி கட்டாயப்படுத்தினாங்க, என்ன வந்து உனக்கு சாதகமா பண்ணுன்னு சொன்னாங்க, நான் இப்பவும் சொல்றேன், நான் திமுக எதிர்க்கிறது உறுதியா இருக்கிறேன், ஆனா பாஜகவை அதை விட கடுமையா எதிர்ப்பேன் அப்படின்னு நீ சொன்னா அட்லீஸ்ட் உங்களை ஒரு நியாயமான அரசியல் தலைவராக எடுத்துக்கலாம். அது நம்ம பொறுத்ததுதான். அவருடைய பிரச்சாரத்தை யாரை குறி வைக்கிறாருன்னு நம்ம பொறுத்து தான். உங்கள் எண்ணமெல்லாம் நிறைவேற வாழ்த்துக்கள், நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.